நிர்வாகத்தை இந்த மாதிரியான விடுதிகளை வந்து மாணவர்கள்ட்ட ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரடியாக கேட்பது என்பது இதான் வந்து நான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸில் வந்து திடீர்னு விசிட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் மாணவர்கள் வந்து அவர்கள் என்ன கோரிக்கைகளும் சொல்லியிருக்கிறாங்க, என்ன தேவைகளும் சொல்லியிருக்கிறாங்க. குறைகள் இல்லை, தேவைகள் என்னென்ன அவங்கள்ட்ட இருக்க கோரிக்கைகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக வந்து மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக செய்ய சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் அவர் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அடுத்த முறை வரும்போது அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு நல்ல கள ஆய்வாக இருக்குது. இது மாணவர்களும் வந்து இன்றைக்கி வந்து அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நம்ம முதல்வர்கிட்ட நம்ம எளிதாக போய் நம்ம குறைகளை சொல்ல முடியும், கோரிக்கைகளை சொல்ல முடியும், தேவைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அந்த வகையில் இது வந்து எங்களுக்கும் ஒரு முன்னகர்வாக இது இருக்குது. சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர சாப்பாடுவர்கள்ட்ட இழிவாக பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவாக பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போகிறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலனா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. யாரும் காதில் போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இவ்வளோ மாதிரி எக்கச்சக்க அதை விட முக்கியமான நந்தனம் கல்லூரியில் தமிழ் துறை படித்தேன், 2ஆம் ஆண்டு. ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார், அதுவும் இல்லாமல் திருட்டு அம்மா நடக்குது. ஃப்ளோர் கேமரா மாணவர்கள் சொன்ன ஒரே ஒரு புகாரை கேட்டதும் இதை உடனே சரி பண்ணணும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய நேரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். சி ராஜா மாணவர் விடுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் விஜய் மாணவர்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஹாஸ்டலில் வழங்கப்படும் உணவின் தரம் மிகவும் மோசமாக இருப்பதால் எங்களால் சாப்பிடவே முடியவில்லை என்று மாணவர்கள் தெரிவித்தனர். இதை கேட்ட முதல்வர் விஜய், மாணவர்களுக்கு நல்ல தரமான உணவு வழங்கப்பட வேண்டும், இதில் எந்தவித அலட்சியமும் இருக்கக்கூடாது, உடனடியாக இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் முதல்வர் விஜய மாணவர்கள் சொல்வதை மட்டும் கேட்டு நிற்காமல் விடுதியின் சமையலறை, குடிநீர் வசதி, கழிப்பறைகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நேரடியாக ஆய்வு செய்தார். எங்கு குறை இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் தாமதமின்றி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் சொல்வதை மட்டும் நம்பாமல் மக்களிடமும் மாணவர்களிடமும் நேரடியாகச் சென்று குறைகளை கேட்டு தெரிந்து கொள்வதுதான் இந்த ஆய்வுகளின் நோக்கம் என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இதேபோன்ற திடீர் கள ஆய்வுகள் இனிமேலும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் இதனால் அதிகாரிகள் எப்போதும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதல்வர் எப்போது வேண்டுமானாலும் நேரில் வரலாம் என்ற எண்ணம் நிர்வாகத்தை இன்னும் வேகமாக செயல்பட வைக்கும். இதுபோன்ற ஆய்வுகள் நல்ல நிர்வாகத்திற்கும் மாணவர்களின் நலனுக்கும் மிகவும் அவசியம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மாணவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் அடுத்த முறை முதல்வர் ஆய்வுக்கு வரும்போது இந்த குறைகள் எதுவும் இருக்கக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு தெளிவான உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வுக்கு பிறகு மாணவர் விடுதிகளில் உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.